ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, உபஜய ராசி என்றால் என்ன, விளக்கமாக கூற முடியுமான்னு. அவருக்காக இந்த பதிவு. ஒன்றும் இல்லைங்க, உபஜயம் என்றால் உப அப்படின்னா துணை, ஜெயம் என்றால் வெற்றி கொள்வது. அதாவது ஒரு துணை இல்லாமல் யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. அதை தான் உபஜய ராசி அப்படிங்கிறோம். ஒரு கையால் ஓசை வருமா, அப்போது இரண்டு கைகாலால் கை தட்டினா தான் அந்த ஓசை எழும்பும். அந்த இரண்டு கைகள், ஒரு கைக்கு ஒரு கை உபயம், அதாவது துணை நிற்பது. நமக்கு யாரெல்லாம் துணையாக நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் உபய ராசிக்கு உரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி யாரெல்லாம் ஜாதகருக்கு துணையாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்துக்கு மூணாம் இடம்னா யார், ஜாதகரோட இளைய சகோதரர்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு. எந்த ஒரு காரியத்துக்கும் அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பிக்காரன் உடனே அப்படியாந்து நிற்பான். அதனால் அது உபஜய ராசி. ஆறாம் இடம் அப்படிங்கிறது வம்பு, வழக்கு, நோய், நடி, இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம். அதாவது நம்மளோட வேலை வாய்ப்பை, அடிமை வேலை செய்கிறோமா, வேலையாட்களை வச்சு வேலை வாங்குகிறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடம்தான் ஆறாம் இடம். 10ஆம் இடம் நம்மளோட வேலை, என்ன வேலை செய்கிறோமோ அதை குறிக்கக்கூடிய இடம். கர்மஸ்தானம், கர்மம் அப்படின்னால தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் கர்மஸ்தானம். அதுக்கு பக்கத்து வீடு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அது மூத்த சகோதரம். ஒரு ஜாதகருக்கு மூத்த சகோதரர் துணைக்கு வந்து நிற்பார் ஏதாச்சும் ஒன்றுனா, அதனால் அது உபஜயஸ்தானத்தில் சேரும். அப்போது உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது வெற்றிக்கு துணையாய் நிற்கிற ஒரு ஸ்தானத்தை தான் உபஜயஸ்தானம்ங்கிறோம். இது லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வரும். இந்த உபஜயஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு, ஜாதகர் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவார். ஆனால் பாருங்கள், இந்த உபஜயஸ்தானத்தில் சுப கிரகத்தோட அசுப கிரகம் பலம் பொருந்தியதாக இருக்கும். அசுப கிரகம்னா 6ஆம் இடத்துல சூரியன், சனி, செவ்வாய் இருக்கலாம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். 10, 11 சூரியன், செவ்வாய், சனி இருக்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த உபஜயஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குதான்னு. அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியசாலி தான். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன்.